ஹாய் பியூட்டிஸ். இப்போ நம்ம எப்படி ஃபேஸ் ஷேவிங் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு வெட் டிஷ்யூ. ஸோ வெட் டிஷ்யூ எடுத்து நான் ஜஸ்ட் இப்படி வைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆலோவேரா ஜெல் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கு. நல்லா போட்டாச்சு. ஆல்ரைட், இப்போ இது ஒரு பிளேடு, ஃபேஸ் ஷேவிங் பிளேட் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். கார்மேசியில் இருக்குது, அதுக்கப்புறமா சான்ஃபீல இருக்குது, நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதில் எந்த பிராண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை வாங்கிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ட காட்டுறேன். இது நேச்சுரல் லைட்டில் தான் எடுக்கிறேன். ஸோ இவ்வளோ ஹேர் இருக்குது. ஸோ இதை இந்த மாதிரி வாக்கில் வைக்கணும். பாருங்கள் எப்படி வருது, எவ்வளோ ஹேர். ஸோ இந்த மாதிரி வெட் டிஷ்யூவில் நம்ம துடைச்சிடலாம். ஸோ இந்த ஹேர் லைன் சில பேருக்கு இங்கே வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல அப்படி இருக்கும். சில பேருக்கு இந்த முடியே பிடிக்காது. ஸோ அது வேணும்னா எடுத்துடலாம். ஸோ இப்போ இது பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ஃபேஸ் ட்ரை ஆயிடுச்சு. அப்படி ட்ரை ஆகக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டு அப்போ தான் அந்த பிளேடு அப்படி ஈஸியாக இப்படி வரும். இல்லைன்னா கட்டு எதுனா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது என்னடா இது, ஐயோ கேர்ஃபுல்லாகணும். இல்லைன்னா நம்ம பெரிய முடியை ஷேவ் பண்ணிட்டோம்னா தொல்லை. ஸோ இது ஓரளவுக்கு இப்படி ஆச்சுனோன்னே இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து விட வேண்டும். வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த முடியெல்லாம் பின்னாடி தள்ளிடலாம். தள்ளி விட்டு மறுபடியும் கொஞ்சம் ஜெல்லை எடுத்து நன்றாக பூசிக்கொள்ள வேண்டும். பூசிவிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் ஹேர் இருக்கும். ஏன்னா எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, பிசிஓடி. ஸோ அதனால அதெல்லாம் வரும். அதெல்லாம் சகஜமாப்பா, பிசிஓடி இருந்தா அப்படின்றதுனால அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இப்படி ஏதாவது பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபீல் பண்ணால் ஒன்றுமே ஆகாது. ஏன் இந்த ஃபேஸை ஷேவ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நீட் லுக்கு கிடைக்கும். அது ஒன்று நீட் லுக்கு. ரெண்டாவது நம்ம மேக்கப்லாம் போடும்போது அது நல்லா போய் அழகாக செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஏதாவது ஸ்கின் கேர்லாம் நம்ம பண்ணும்போது நல்லா ஸ்கின்னுக்குள்ளே போய் அது அப்சார்ப் ஆகும்.
ஐப்ரோஸ் கிட்டலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஷேப்பாக இருக்கும். அதனால நான் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நான் இங்கே எடுக்க போகிறேன். ரொம்ப ஃபைன் ஹேர் தான் இருக்குங்க. வெரி ஃபைன் ஹேர். பட் இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து இப்போது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எங்கன்னா போகிறோன்னா மேக்கப் போடும்போது இந்த ஃபைன் ஹேர்லாம் இல்லைன்னா அவ்வளோ அழகாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் நம்ம மூஞ்சி. இங்கெல்லாம் ஒன்றும் ஹேர் இல்லை, இருந்த போதிலும் இப்படி சும்மா பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே வரல. ஆல்ரைட், இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நான் காய வச்சுட்டு எடுத்து வைக்குவேன். ஏன்னா இன்னொரு 2-3 யூஸ் அப்படி வரும். ஸோ இப்போ வந்து நான் திருப்பி இந்த ஆலோவேரா ஜெல்லை கொஞ்சம் எடுத்துட்டு அதை வந்து மசாஜ் பண்ணணும். இப்படி மசாஜ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஸோ அது நல்லது. ஷேவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வெட் டிஷ்யூவை வந்து அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃபேஸ் ஷேவிங். இது வந்துட்டு சில பேர் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு 2 months ஒன்ஸ் ஒரு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா இது வந்து அந்த அழகாக இருக்கணும் அப்படின்றத தவிர நம்ம முடியை வந்து அழகாக அந்த ஸ்கின் வந்து அந்த ஸ்கின் கேர் நம்ம பண்ணும்போது, அதாவது ஒரு சீரம் போடும் போதோ இல்லை லோஷன் போடும் போதோ எது போடும் போதோ ஸ்கின் வந்து அதை அழகாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு நாளைக்கு போக போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கே இதெல்லாம் ஃபேஸ் ப்ரெப் பண்ணிவிட்டேன். ஏன்னா இதை நாளைக்கு நம்ம பண்ணோன்னா அப்போ சின்ன சின்ன ஒரு மாதிரி ஸ்கின் இரிட்டேட் ஆச்சுன்னா ஒரு பம்ப்ஸ் மாதிரி எதுனா வந்துச்சுன்னா அப்புறம் அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ 1 day முன்னாடியே நான் பண்ணிட்டேன்னா ஸோ க்ளீன் அண்ட் கிளியராக ஸ்கின் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு போகும்போது அந்த வீடியோ எடுக்குவேனான்னு எனக்கு தெரியல. டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுப்பேன். அந்த வீடியோ எடுத்துட்டேன். நான் உங்களுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி வந்து ஒரு டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து எப்படி மேக்கப் போடலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.